உலக அளவில் விளையாட்டு களத்தில் இந்தியாவின் வீராங்கனைகள் அசத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் என எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு இந்திய அளவில் தனி முத்திரையே பதித்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு இளம் வீராங்கனை உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெற்றி வாகை சூடி இந்தியாவை உலக அரங்கில் ஒளிர வைத்துள்ளார். கடலூர் அருகே உள்ள காரமணிக்குப்பம் பகுதியை சேர்ந்த பாலறிவன் மற்றும் சரோஜா தம்பதிக்கு இறைவன் என்ற மகனும் இளவெனில் என்ற மகளும் உள்ளனர். 1999 ஆகஸ்ட் 2 பிறந்த இளவெனிலுக்கு சிறுவயதிலிருந்தே விளையாட்டில் அதீத ஆர்வம் இருந்தது. அவரின் ஆர்வம்தான் உலகத்தையே இன்று இந்தியாவை நோக்கி திருப்பியுள்ளது. தமிழகத்தில் பிறந்திருந்தாலும் பெற்றோரின் பணிமாற்றத்தால் குஜராத்தில் அகமதாபாத்தில் வளர்ந்தார் இளவெனில். மொழி, கலாச்சாரம், நண்பர்கள் என அனைத்தும் மாறிய போதிலும் விளையாட்டில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தார் இளவெனில். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உள்ளன. அத்தனை மொழி நாட்டவர்களும் உச்சரிக்கும் தமிழ் பெயராக இளவெனிலின் பெயர் மாற காரணம் அவரின் அசாத்திய திறமை. ஆரம்ப காலத்தில் தடகள போட்டிகளில் சாதிக்க வேண்டும் என்று இருந்த இளவெனிலின் குறி துப்பாக்கிச் சுடுதலை நோக்கி பாய்ந்தது. காரணம், இராணுவ வீரரான இளவெனிலின் அண்ணன் இறைவன். இராணுவ விடுமுறையில் வீட்டுக்கு வரும் அவர் இளவெனிலிடம் பிஸ்டல், ரைஃபிள், கன் என துப்பாக்கிகளை குறித்து அதிகமாக டிஸ்கஸ் செய்துள்ளார். நாளடைவில் இதை பற்றி பேச பேச இளவெனிலுக்கு துப்பாக்கியின் மீது காதல் வந்ததென்றே சொல்லலாம். தீபாவளி டைமில் பொம்மை துப்பாக்கியை கையில் பிடித்த இளவெனிலுக்கு நிஜ துப்பாக்கியை கையில் எடுக்கும் ஆசை துளிர்விட ஆரம்பித்தது. இனியும் காலம் கடத்தக்கூடாதென பெற்றோரை நாடி தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் இளவெனில். இதைத் தொடர்ந்து பூனேவில் உள்ள ஒலிம்பிக் மெடலிஸ்ட் ககன் நரங்கின் கன் ஃபார் குளோரி அகாடமியில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக்காக இளவெனிலை சேர்த்துள்ளனர் அவரது பெற்றோர். தொடக்க காலத்தில் அகமதாபாத் பிரான்ச்சில் பயிற்சி பெற்று வந்த இளவெனிலின் திறமையை தெரிந்து கொண்ட ககன் நரங் இளவெனிலுக்கு நேரடி பயிற்சி கொடுப்பதற்காக பூனேவிற்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தார். உடனடியாக அகமதாபாத்திலிருந்து 600 கிலோமீட்டர் தூரம் உள்ள பூனேவிற்கு சென்று அங்கேயே தங்கி பயிற்சி பெற்றுள்ளார் இளவெனில். விளையாட்டில் மட்டும் கில்லாடியாக இல்லாமல் படிப்பிலும் செம ஸ்மார்ட் இளவெனில். தமிழகத்தை தாயகமாக கொண்டாலும் குஜராத் வீராங்கனையாகவே களமாடுகிறார் இவர். 2012 13 வயது முதல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டிகளில் பங்கேற்ற இளவெனில் பல்வேறு சாதனைகளை படைத்து அசத்தியுள்ளார். 2014 குஜராத் அரசின் விளையாட்டு பள்ளியில் வந்து சேர்ந்து கொள்ளுமாறு இளவெனிலுக்கு அழைப்பு வந்தது. அதை ஏற்றுக்கொண்ட அவர் அங்கு சேர்ந்தார். 2016 தனக்கென சொந்தமாக ரைஃபிள் வாங்கிய இவர் மாநில அளவிலான தேர்வு போட்டியிலேயே 250.6 புள்ளிகள் பெற்று உலக சாதனை செய்து அதிரடி காட்டியுள்ளார். கேரளாவில் நடைபெற்ற சீனியர் நேஷனல்ஸ் போட்டியில் குஜராத் வீராங்கனையாக தங்கம் வென்றார். 2019 பிரேசிலில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்று அசத்தினார் இளவெனில். ஏற்கனவே முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியின் இறுதிச் சுற்றில் 4வது இடம் பிடித்து நூலிலையில் பதக்கத்தை தவறவிட்ட இவர் இந்த முறை அதை தட்டி தூக்கியுள்ளார். ஜெர்மனியில் முனிச் நகரில் நடந்த போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இளவெனில் பாலறிவன் வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு இறுதிச் சுற்றில் இந்தியாவின் வருண் தோமர் 160.3 புள்ளிகளுடன் 6ஆம் இடத்தை பிடித்து இந்தியாவிற்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தார். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் இறுதிச் சுற்றில் சீனாவின் வாங் ஜிபை 252.7 புள்ளிகளுடன் தங்கமும், தென்கொரியாவின் குவோன் யுஞ்சி 252.6 புள்ளிகளுடன் வெள்ளியையும், தமிழகத்தை சேர்ந்த இளவெனில் 231.2 புள்ளிகளுடன் 3வது இடத்தையும் பிடித்து வெண்கலத்தையும் வென்று அசத்தியுள்ளார். ஆடவர் பிரிவில் பதக்கமின்றி சோகத்தில் இருந்த இந்தியாவிற்கு தனது வெற்றியின் மூலம் இன்ப அதிர்ச்சி அளித்து அசர வைத்துள்ளார் இளவெனில். இந்தியாவின் பெயரை உலகளவில் உறக்கச் சொல்வதில் விளையாட்டுத்துறைக்கு பெரும் பங்குண்டு. தொடர்ந்து வெளியாகும் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் வெற்றி செய்தி இளம் தலைமுறையினர்களின் உள்ளத்தில் வெற்றி வேட்கையை விதைக்கின்றன. பெண்கள் கால்பதிக்காத இடமே இல்லை என்னும் அளவிற்கு எல்லா துறையிலும் அசைக்க முடியா சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளனர் அவர்கள். இளம் வீராங்கனைகள் வெற்றியை நோக்கி ஓடுவதற்கு உத்வேகத்தை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது இளவெனிலின் இந்த வெற்றி சரித்திரம்.